நமஸ்காரம். இங்கிலீஷா தமிழா? தங்கிலீஷா? சட்டுன்னு இந்த வார்த்தை வயசாயிட்டு இருக்கு, மறந்து போறது சொல்லல. அதுதான் நமஸ்காரம். நாங்கள் 2 பேரும் நாட்டிய தம்பதிகள். பரதநாட்டியம் தான் எங்களுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனும் சரி, எல்லாமே எங்கள் மூச்சே எல்லாம் பரதநாட்டியம்தான். ஒரே தொழில் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வளர்ந்ததுனால எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லணும். அதனால அந்த கிளாஸ்லாம் வரதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை. கலாக்ஷேத்ரால ஒன்றா படித்தோம், ஒன்றா வளர்ந்தோம் சின்ன குழந்தைங்கலேருந்து. ஸோ அதனால எல்லாமே ஷேர் பண்ணி தான் பழக்கம். நோ ப்ராப்ளம் அபவுட் ஹூ வில் டூ வாட், தானாகவே எல்லாம் அமைஞ்சிடும். ஆமாம், நாங்கள் கலாக்ஷேத்ராவில் ரொம்ப நாள் இருந்தோம். நான் 1953 நான் வந்தேன். அவள் 52 வந்துட்டு எங்களுக்கெல்லாம் எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலகோபால் கைடாக இருந்திருக்கான். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் மீட் பண்ண உடனே அவர் சாந்தா கிட்ட தான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த 2 பசங்களை கொண்டு வந்திருக்கேன் ஊர்லேருந்து, அவளை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அப்போ தமிழ் தெரியாது. கலாட்சத்தில் இருக்கச்சே எங்களுக்கு அங்கே கல்யாணம் ஆச்சு, குருவாயூர் கல்யாணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு கலாட்சத்தில் டீச்சர்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 1968 தான் நாங்கள் வெளியில் வந்து பரத கலாஞ்சலி எங்களுடைய நிறுவனம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் ருக்மணி அம்மாவுடைய ராமாயணம் சீரீஸில் எல்லாம் நான் தான் ராமன் பண்ணிட்டு இருந்தேன், அவள் சீதையா பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ருக்மணி தேவிக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், சாந்தான்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தா. ஏன்னா அவள் நல்ல டான்ஸர்னு சொல்லிட்டு எல்லா முக்கால்வாசி மெயின் ரோல் எல்லாம் சாந்தா தான் பண்ணிட்டு இருந்தா. நம்மளுடைய ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ்னு இருக்கோ இல்லையோ, அது நமக்கு தெரிஞ்சதுன்னா கஷ்டமே இல்லை. என்னால் இது பண்ண முடியும்னு தெரிஞ்சால் நான் அது பண்ணுவேன். எனக்கு அது முடியாது, அவரால் தான் அது முடியும்னா விட்டு கொடுத்துருவேன். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால எங்களுக்கு எந்த கிளாஷும் இருக்கலை. தேங்க் காட். இது வரைக்கும் எல்லாம் நல்ல சுமூகமாக தான் போயின்னு இருக்கு சேர்ந்து. அது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு. எனக்கு 2 பிள்ளைங்க, பெரியவன் சஞ்சய், சின்னவன் வந்து சத்யஜித். ஸோ அவங்களோட இன்புட்ஸும் நிறைய இருந்து அவங்க ரொம்ப எங்களோட இருந்து எங்களுடைய கலை ஆர்வத்தை அவங்களுக்கும் கொடுத்து அவங்களும் அது பரிமாறிண்டு இருந்ததுனால எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பாக்கியமாக இருந்தது. எல்லாம் ஒத்துழைச்சு. ப்ரோவர்ப் ஒன்று இருக்கு மலையாளத்தில், உன்னதமாக்குக குடும்ப ஜீவிதம் உன்னத கலையான் அது லோகே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. உன்னதமாக்குவ குடும்ப ஜீவிதம். உன்னதமா ஜீவிதம் நல்லா இருந்தா அதுக்கு மேல வேற கலையே இல்லை, அதுதான் கலை. மேஜரா ஒரு கஷ்டமும் எங்களுக்கு வந்ததில்லை. தேங்க் காட். அது பெரியவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால எந்த விஷயத்துலையும் எங்களுக்கு தடங்கள் வந்ததில்லை. ஒரே ஒரு சின்னதா ஒரு இடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினோம், இங்கே தான் ஈசிஆர்ல. அது கடைசியில் பார்த்தா அது வந்து அது எங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி சின்ன விஷயத்துல ஏமாந்து போயிருக்கோம். அப்புறம் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேரளால பண்ணணும், ஸ்தாபனம் பண்ணணும்னு எல்லாரும் எங்களை கேட்டுண்டா. ஸோ அது ஆரம்பிச்சோம். பாஸ்கரான்னு பேரு கொடுத்து அதை வந்து கலாரங்கம். ஆமா, 2000ல அது ரொம்ப பிரமாதமா ரொம்ப பிளான் பண்ணி கலாக்ஷேத்திரம் 2வது கலாக்ஷேத்திரனே சொல்லலாம். அந்த மாதிரி நாங்கள் அமைச்சு அது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணினோம். அது என்ன ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்களால் அது நிலைநிறுத்த முடியலை. அது ஒரு சின்ன செட்பேக் சொல்லலாம். சென்னையில் ரொம்ப பிரமாதமாக போயின்னு இருக்கு பரத கலாஞ்சலி. இப்போ வந்து எங்களோட 2வது பிள்ளை சத்யஜித்தும் வைஃப் அனுபமாவும் சேர்ந்து எடுத்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. பெரிய பையன் வந்து இப்போ அவன் நல்லா பாடுவான், நல்ல ஆர்டிஸ்ட். அவன் மிருதங்கம் வாசிப்பான், அவனுக்கு நல்ல ஆர்டிஸ்டிக் ஐடியாஸ் உண்டு. அவன் வந்து ஆனால் நியூயார்க்கில் இருக்கான், வேலை பண்ணிட்டு இருக்கான். பட் எப்போவுமே வந்து போயின்னு இருப்பான்.
ஸோ அவனுடைய ஒய்ஃபும் த டான்சர் அண்ட் யோகா எக்ஸ்பர்ட். ஒரு குடும்பத்திலே எல்லாருக்கும் அந்த ஆர்ட்டுங்கிற அந்த ஒரு சென்ஸ் இருக்கிறதுனால த்ரூ ஆர்ட் ஐ திங்க் எங்களுடைய லைஃப் பரிமளிச்சுட்டு இருக்கு. டு லிவ் a proper life, a good life, a clean life. Discipline, devotion and dedication. 3 Ds. This is the everyone சொல்லுவார் 3 Ds. And the fourth D is dance. The fifth D is Dhananjayan. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காசியில பனாரஸ்ல ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, நிகழ்ச்சி நடந்தது. எங்களுடைய நந்தனார் சரிதம் கங்கையில பிளாட்ஃபார்ம் போட்டு கங்கை மேல நாங்க கங்கையிலேயே 2 போட்டை சேர்த்து வச்சு பண்ணி அங்கே அப்போ காட்ஸ் எல்லாம் கேலரி மாதிரி இருந்தது. எல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் இருந்திருக்கும் அங்கே அந்த கூட்டத்துல. வரைச்சு கொஞ்சம் தூரத்துல ஒரு சாதாரண ரொம்ப தூரத்துல நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த வேஷத்திலே இருக்கார், நந்தனார் வேஷத்திலேயே. அப்போ அவர் வந்துட்டு என்ன சொன்னார் ஹிந்தியில, எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அதனால சொல்றேன் ஹிந்தியில. मैं बहुत गरीब आदमी हूँ, நான் கொஞ்சம் பாவப்பட்டவர், உங்க பாதத்துல நமிக்கலாமா அப்படின்னு பெரிய வார்த்தை. இன்னைக்கு तुमने मुझे आज अल्लाह को दिखा दिया அப்படின்னா அது எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன தெய்வத்தை எனக்கு காமிச்சுட்டீங்க, அல்லாஹ்கோ திக்கா தியான்னு அப்படின்னு. அது ரொம்ப என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதாவது நம்ம நாட்டியம் நல்லா பண்ணினா சாதாரண மனுஷர்களுக்கு கூட மனசுல தெய்வத்தை காண்பிக்கலாம். அந்த நாட்டியத்தினுடைய மகிமை வயசாயிண்டே இருக்கச்சா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல தெம்பு குறைஞ்சுட்டு இருக்கிறது சாதாரணம் தான் எல்லாருக்கும். ஆக்சுவலி நமக்கு அந்த மாதிரி வரும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை, ஏன்னா அப்படி நாங்க பிஸியா பண்ணிட்டு இருந்ததுனால. ஆனால் இப்போ அது வந்துட்டு இருக்கிறதுனால அதை எப்படி எதிர்கொள்றது, எப்படி அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கறோம். ஆனா அதுக்கு ஆமா அது நிறைய சொல்லி கொடுத்து நாங்க கத்தன் எங்களோட அனுபவத்திலேருந்து நாங்க நிறைய பசங்களை உருவாக்கி இருக்கோம். உலகம் பூரா எங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க, அவெல்லாம் நல்லா நல்லா இருக்காங்க. அதுதான் பெரிய சந்தோஷம். அதெல்லாம் பாக்குறச்சே இது மறந்து போயிடுறது. இது இல்லை, இது ஒரு பெரிய காரியம் இல்லை, எல்லாம் பண்ணிட்டோம். அது கிராஜுவலா அந்த லெவலுக்கு வந்திருக்கு. அது வந்து தெய்வ செயல் தான். அது இப்போ போனா நாங்க டிராவல் பண்ற மாதிரியும் நாங்க பண்ணின கான்ட்ரிபியூஷன்ஸ் மாதிரியும் நிறைய பேர் எங்க ஃபீல்ட்ல பார்த்தா அவ்வளோ பண்ணியிருக்கும்னு எனக்கு தோணலை. பண்டிட் ரவிசங்கரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, பெரிய அச்சீவ்மெண்ட் அது. அதே மாதிரி நியூயார்க் பேலே மாஸ்டரோட வேலை பண்ணுறதுக்கு அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்தது. கிளீவ்லேண்ட் இதில் ஒஹாயோ பேலே கம்பெனியோட சேர்ந்து ஜங்கிள் புக் பண்ணோம். அதாவது வெறும் நம்மளுடைய மித்தாலஜி அண்ட் புராணம் மட்டும் பண்ணாம இதுலேருந்து மறிகடந்து பலவிதமான தீம்ஸும் எடுத்து நான் ரிலீஜியஸ் தீம்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு எங்களுக்கு அமைஞ்சது. என்ன வேணா பண்ணலாம், என்ன அழகா எல்லாமே ஆர்டிஸ்டிக்கா ரொம்ப அழகா பண்ணினா எல்லாம் போய் சேரும் அழகா. 25 வருஷம் நான் ஸ்டாப் போய் நாங்க சொல்லி கொடுத்திருந்தோம். அங்க ஆசிரமத்துக்கே போய் அங்க இருந்துட்டு அங்க பசங்கள்லாம் ஆசிரமத்துல தங்கி இருந்து நாங்க சொல்லி கொடுத்தோம். அங்க சும்மா வீட்டுல போய் இல்ல. அது அமெரிக்காவுக்கும் பாரதத்துக்கும் இருக்கிற ஒரு நட்பு உண்டு பண்றதுக்கு அது அதுல எல்லாம் சொல்லி தந்தோம். நாட்டியம், பாட்டு, தியரி, அப்புறம் பஜனை, யோகா, மெடிடேஷன் என்னெல்லாம் இருக்கோ. சுவாமி சச்சிதானந்த சுவாமி அவ்வளவு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பேக்கிங்ல அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல பசங்க ரொம்ப நல்லா அவ அந்த ஒரு 1.5 மாசம் அங்க இருந்துட்டு போனா அவங்களுடைய லைஃபே மாறி போற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அந்த சமயத்துல. அது எங்களுக்கு நம்ம கலையும் கலாச்சாரம் ரொம்ப சக்தியானதுன்னு அப்பதான் வாழ்க்கையில புரிய ஆரம்பிச்சது.
ஞாபக மறதி எனக்கு சில விஷயங்கள்ல மோஸ்ட்லி. அவர் இஸ் ஸ்டில் வெரி குட், வெரி ஃப்ரெஷ். நாட்டியத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஞாபகம் எல்லாம் வச்சிருந்து நிறைய கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம். பட் லைஃப் பாக்கி இருக்கிற விஷயங்கள்ல லைஃப்பை பற்றியோ நம்ம பண்ணின சாதனைகளை பற்றியோ சொன்னால் ஞாபகம் எனக்கு தான் அதான் நிறைய. அவர் அப்படியா? நான் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா நீ ரொம்ப லவபிளா ஸ்ட்ரிக்ட். நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுவேனா? ஆமா ஆமா. ஐ திங்க் மோஸ்ட்லி இட் இஸ். இல்ல, டிபெண்ட் a lot on her. சக்தி நான் நினைச்சதே இல்லை. ஐம் சாரி டு சே இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு முடியல. பிகாஸ் எனக்கு நாட்டியத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேற ஏதாவது ஒரு ஃபீல்டில் போயிருக்கலாம். ஒரு கம்பெனியில் கொஞ்சம் வேலை பண்ணினேன். ஆனால் அதில் கம்பெனி என்ன டிடிகே கம்பெனியில் ரிட்ரென்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஐஏஎஃப்ல சேர்றதுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்னோட ஸ்கூல் வாத்தியார் பார்த்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்டால், நான் இந்த மாதிரி தாம்பரத்துக்கு போகிறேன், ரெக்ரூட்மெண்ட்டு இருக்கு போகிறேன். தாம்பரத்துக்கு ஐஏஎஃப்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறேன், நீயா போடா, என்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ல என்கிட்ட ஸ்நாச் பண்ணி எனக்கு திருப்பி வந்து நீ நாட்டியம் தான் பண்ண, நீ அதுக்கெல்லாம் போக வேண்டாம். His steadfastness, என்ன சொல்றது, keeping to a very straightforward approach to life. ஒரு இளகின மனசு, அது ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்றேன். She is a workaholic, meticulous, perfectionist சொல்லுவேன். பாரதிய நாரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா சாந்தா தான் பெஸ்ட். ஷட் கர்ம நாரி குல தர்ம பத்னின்னு இருக்கு. 6 குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த 6 குவாலிட்டிஸ் பூர்த்தியா இருக்கிற ஒரே ஒரு உமன் இன்னைக்கு பாரதத்துல சொன்னா நான் சாந்தா தான் சொல்லுவேன். ஈவன் டேக், அதுதான், அவ்வளவுதான். Honestly, we both simultaneously do it. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். I think see, being a male, less ornamentation, so that is another. The thing is, stage ன்னு ஒன்று வந்தால் நாங்கள் போனாக்கா he has more responsibility. லைட் சரியா இருக்கா, மைக் சரியா இருக்கா, மியூசிஷியன்ஸ் எல்லாரும் வந்தாளா, பேலன்சிங் பண்ணாளா, அதெல்லாம் அவர் பார்த்துக்க வேண்டியிருக்கு. எனக்கு அது இல்லை. நான் வந்து காஸ்டியூம் எடுத்து வைப்பேன், இஸ்திரி பண்ணியிருக்கா, ஜுவல்லரி இருக்கா, மறந்து போனேன்னா, ஏதாவது சிலங்க மறந்துட்டேன்னா, அந்த மாதிரி எல்லாம் தான் எனக்கு. ஸோ வி ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பூர நந்தன தீபுகுல பஞ்சன ஷேகேந்திர வாஹன மகேந்திர பாலன வருகலாமோ ஐயா உந்தன் அருகில் நின்று கொண்டு பாடவும் ஆடவும் கொண்டாடவும் பாடவும் நான் வருகலாமோ ஐயா. பரம கிருபாநிதி அல்லவோ நீ, பரம கிருபாநிதி அல்லவோ இந்த பரையன்
உபசாரம் செய்யவோ உந்தன் பரமானந்த தாண்டவம் பார்க்கவே உந்தன் பரமானந்த தாண்டவம் பார்க்கவே நான் அங்கே வருகலாமோ ஐயா. நமஸ்காரம். பூர்ணசக்தியோட இந்த மாதிரி கலந்துரையாடல் ஒரு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்ததுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்களோட நன்றியும் இந்த தருணத்துல சொல்லிக் கொடுக்குறோம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.